கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது விஜய் அவர்கள் முதலாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் என்ற பெயரில் அரசின் செலவில் ஒரு மாநாட்டை திருச்சி கிழக்குல நடத்த இருக்கிறார். அந்த மாநாடு அப்படின்றது நன்றி தெரிவிக்கும் மாநாடு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த மாநாடு பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலினுடைய பிரச்சாரத்தின் ஆரம்பமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக மாறப்போகிறது. ஸோ இது குறித்து ஒரு முழு தகவலையும், இன்னொன்று இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ, சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாகவும் மிகப்பெரிய மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெறக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இந்த இடைத்தேர்தலில் 5 தொகுதி இடைத்தேர்தலில் உயரப்போகிறது. ஏன்னா முக்கிய புள்ளிகள் எல்லாமே சீமானவர்களை வைத்து ஒரு முக்கிய திட்டத்தை தீட்டுகிறார்கள். ஸோ அது குறித்தும் ஒரு முழுமையான காணொலியாக தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே ஆட்சி அமைத்து ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவரைக்கும் இந்த 1 மாத கால ஆட்சியில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு பிரஸ் மீட்டையோ அல்லது ஒரு காணொலி மூலியமாகவோ எங்களுக்கு தாவேக கட்சிக்கு ஓட்டு போட்ட அனைத்து மக்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லி அவர் பேசவே இல்லை. அதே போல இருக்கக்கூடிய அவலங்கள் என்ன அப்படின்றத பற்றி எதுவுமே பேசலை. வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணி நாங்கள் தரோம், என்னென்ன சிக்கல்கள் இருக்கு நிதித்துறையை சார்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட அறிக்கையும் இன்னும் 1 வார காலத்தில் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 1 வாரம் கடந்தும் அதுவும் வெளிவரல. அதே போல விஜய் அவர்கள் முதல்ல கையெழுத்திட்டது பார்த்தீங்கன்னா போதை தடுப்புக்கு எதிரான சட்டம் கொண்டு வரப்படும், அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாரு. அதே போல சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்ற முக்கிய திட்டங்களுக்கு கையெழுத்திட்டாரு. பிளஸ் பார்த்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சு 3 திட்டங்களுக்கு முக்கிய கையெழுத்துகள் அப்படின்னு இட்டாங்க. ஆனால் இந்த 3 திட்டங்களும் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு முதல் கையெழுத்து இட்ட திட்டம் முதல்ல இன்ன வரைக்கும் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் அப்படியே கிடப்புல கிடக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேலை செய்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பிரச்சனையை நாங்கள் தினம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தினம் ஆய்வு கொண்டுட்டு இருக்கோம், அந்தந்த துறையில் நாங்கள் போய் மருத்துவமனையை ஆய்வு பண்ணுறோம், நாங்கள் போய் திருச்செந்தூர் கோவிலில் ஆய்வு பண்ணுறோம், நான் ஒரு தொழில்துறை அமைச்சராக உங்கள் மத்தியில் உட்காந்து கொண்டு நான் முதலீடுகளை ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அமைச்சர்களும் தன்னை தானே ப்ரமோட் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது துறை சார்ந்த நடவடிக்கை இவங்க ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய பூஜ்ஜியமாக தான் இருக்கு அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன் இப்படி இவங்க அதாவது தாவேகாவின் மீது குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பேசுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆட்சி அமைத்து ஒரு 20 நாட்கள் ஆகுது. அவங்க கேட்ட ஒரு டைம் என்ன அப்படின்னா, நிதிநிலை என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சாதான் நாங்க கொடுத்த வாக்குறுதிகள், குறிப்பாக இந்த இலவச பேருந்து பயணம், 2500 மகளிருக்கு, அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கு 4000, இதெல்லாம் அமல்படுத்துறதுக்கு எங்களுக்கு நிதிநிலை சம்பந்தப்பட்ட என்னென்ன கடன் இருக்கு இந்த துறைகள்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வாரம் டைம் கேட்டது சரியான விஷயம்தான். ஆனா இவங்க கையெழுத்து இட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட 27ஆம் தேதியில இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் தள்ளி போயிட்டே இருக்கு. அதற்கு முக்கிய காரணமாக பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வேட்டி சட்டையில தலைமை செயலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு நியூஸ் போட்ட எந்த ஒரு ஊடகமும் விஜய் அவர்கள் தன்னுடைய உதவியாளர் ரூட் ஜெகதீஷ் அவருடைய வீட்டிற்கு பால் காசு சென்றதால இந்த சிங்கப்பெண் விழா ரத்து செய்யப்பட்டது என்பதை ஊடகங்கள் வெளிப்படையாக பேச மறுக்கிறது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆளும் கட்சியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் இந்த ஊடகங்கள் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை தாண்டி இவருக்கு இந்த பால் காய்ச்சும் நிகழ்ச்சி முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை ஏன் ஒரு முக்கிய பத்திரிகையாளர்கள், ஒரு முக்கிய ஊடகங்கள் கேட்க மறுக்கிறது என்பதுதான் மக்களாகிய நாம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ எந்த கட்சி வந்தாலும் சரி, ஆட்சி மாறலாம் காட்சி மாறாது என்பதை தானே இது வெளிப்படுத்துது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ நான் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகுது, எந்த ஒரு குற்ற சம்பவங்களும் நடக்கல அப்படின்னா விஜய் அவர்கள் இப்படி மெத்தனம் காட்டுவது ஓகே, ஏதோ ஒரு வகையில 1% நம்ம ஏத்துக்கலான்னு கூட வச்சுக்கோங்களேன்.
ஆனா ஆட்சிக்கு வந்து அவர் 20 நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா சிறுமி 10 வயது சிறுமி அந்த கோவை சம்பவம் உங்களுக்கு தெரியும், கொலை செய்யப்பட்டு ரேப் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். அது இல்லாம கடலூர்ல வந்து 25 வயதுடைய ஒரு இளம் பெண்ணை வந்து கொலை செய்து, அது எப்படி கொலை செய்தாங்க, கற்பழித்தா இல்ல முன் விரோதமா தெரியல, கொலை செய்து மண்ணில் போட்டு புதைச்சிருக்காங்க. அதே போல நெல்லை திருநெல்வேலி இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இரு சமுதாயத்தினரிடையே, அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவர்களா இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. அதே போல இன்னொரு இடத்துல தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள், அதாவது கூட இருக்கக்கூடிய சக மாணவர்கள் ஒரு ஏற்பட்ட தாக்குதலின் காரணமாக ஒருவர் வெட்டியே கொண்டிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட கொலை சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 நாட்கள்லயே தினம் தினம் ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா மக்களை பயப்படக்கூடிய வகையில ஒவ்வொரு சம்பவமாக நடந்து கொண்டேதான் இருக்கு. அப்ப இந்த பாலியல் குற்றங்கள், நீங்க பேசின ஒரே விஷயம், பெண்கள் எல்லாமே உங்க மேல வச்ச மிகப்பெரிய நம்பிக்கை என்ன, விஜய் ஆட்சிக்கு வந்தா விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு நீங்க சொன்ன அந்த விஷயத்தை தான் அவர்கள் நம்பினார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு 10 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொன்னுட்டானுங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு, நான் உரிய தண்டனை பெற்று தருவேன்னு உறுதியாக நீங்க ஒரு அறிக்கை வெளியிட்டீங்க. அது கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவோ அப்படி இல்லையா ஒரு பிரஸ் மீட்டோ நீங்க கொடுக்கல. ஸோ அப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்திருக்குன்னா நீங்க விரைவாக இந்த சிங்கப்பெண் படையை அமல்படுத்தணுமா இல்லையா? இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, இந்த சிங்கப்பெண் படையை அமல்படுத்துவது மட்டும் பெரிய விஷயம் இல்ல. அதாவது காவலர்களுக்கு உடை மாற்றி வேறொரு சீருடை போட்டுட்டு இவங்க சிங்கப்பெண் படையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்கள நியமனம் பண்ணினால் நடக்கக்கூடிய குற்றங்கள் தடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அதாவது பெண்கள் இருக்கக்கூடிய போலீஸ் அவங்க தான் இருக்காங்க, அவங்க உடையை மட்டும் மாத்தி இவங்கெல்லாம் சிங்கப்பெண் படையில வருவாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சாத்தியமான ஒரு விஷயமா கேட்டா நிச்சயமா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான். ஏன்னா பல பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க என்னதான் துப்பாக்கி வச்சிருந்தாலும், அவங்க சிங்கப்பெண் படையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இரவு நேரத்தில் அந்த சிங்கப்பெண் படையை சேர்ந்த பெண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? துப்பாக்கி வச்சிருக்காங்க அந்த சிங்கப்பெண் படையை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்காக அவர்களை மற்ற, அதாவது போதையில் இருக்கக்கூடிய இளைஞர்களோ நபர்களோ வந்து அவர்களை கற்பழித்து விட்டால் அப்போ தமிழ்நாட்டினுடைய நிலைமைக்கு யார் பதில் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு சில கேள்விகளை, முக்கியமான கேள்விகளை எழுப்புறாங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அப்போ சிங்கப்பெண் அதிரடி படையை மட்டும் உருவாக்கினால் குற்ற சம்பவங்களை தடுக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. எங்க இருந்து போதை பொருள் முதல்ல எங்க இருந்து உற்பத்தி ஆகுது, அந்த உற்பத்தி ஆகிறத விடுங்க, அது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்படின்றத நீங்க துறைமுகத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு சிறு டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவும் நீங்க அது ஒரு செயின் மாதிரியான ஒரு விஷயம்தான். அதை நீங்க கண்டுபிடிச்சு ஒன்னொன்னாக்க தீர்த்து கொண்டு வந்தா தான் போதை தடுப்பு 0 அப்படின்ற ஒரு விஷயத்தை எட்டினால்தான் ஒரு 80% இந்த குற்ற சம்பவத்தை நம்மளால தடுக்க முடியும். மீதி இருக்க 20% மது போதையால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை நீங்க டாஸ்மாக் கடையை எப்படி வந்து நேரத்தை குறைக்கலாம், அது மட்டும் இல்லாம அந்த டாஸ்மாக் கடைகளால எந்தெந்த அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் வேற ஏதாவது பாதிக்கப்படுதா, பிரச்சனையான கடைகள் எது அப்படின்றதெல்லாம் கண்காணித்து அங்க காவலர்களை நியமித்து அங்க இருக்கக்கூடிய அந்த நிலையை அசாதாரண சூழ்நிலையை சாதாரணமாக மாற்றி இப்படி பல கட்டமைப்பு வேலைகளை செஞ்சா மட்டும்தான் வந்து இந்த குற்ற சம்பவங்களை தடுக்க முடியும். இப்ப நான் ஒரு பெண்ணாக நான் போய் சிங்கப்பெண் படையில நான் இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு நான் ஒரு துப்பாக்கி வச்சுட்டு நான் போய் கண்காணிப்பு பணியில போயிட்டேன்னா என்னை பார்த்து பல பேர் பயந்துருவாங்களா, இல்ல குற்றம் செய்பவர்கள் தான் வந்து குற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து ஒதுங்கிடுவாங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு வகையான ஒரு நரேட்டிவ் தான். அதை செயல்படுத்தும் முறை என்பது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் அந்த ஆரம்ப புள்ளியை கூட விஜய் அவர்கள் வைப்பதற்கு நாளை நீடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாகவே தமிழக பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. அதே போல 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு மாசத்துக்கு 200 யூனிட்னாங்க. இப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் கரண்ட் பில்லை எடுக்கிறாங்க. அப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீ என்பதையே நம்மளால உணர முடியுது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தொகுதிகளிலும், குறிப்பாக சென்னையில பல தொகுதிகளில் நான் வசிக்கும் தொகுதிகள் உட்பட வந்து பாத்தீங்கன்னா இரவுல பல மணி நேரம் மின்சாரம் இல்லாம இருக்கு. என்ன காரணம் என்பதை இபி அதிகாரிகளால இன்ன வரைக்கும் சொல்ல முடியல. நம்மளால கால் பண்ணாலும் அவங்களால சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க
கொடுக்க முடியல. அப்ப 200 யூனிட்டை நீங்க ஃப்ரீன்னு அறிவிச்சுட்டு இங்க கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா இதற்கு பொறுப்பானவர்கள் யாரு? இந்த பொறுப்பான விஷயத்தை சரி செய்ய வேண்டியது அதிகாரியா, அப்படி இல்ல அந்த மின்சாரத்துறை அமைச்சரா என்பது நீங்க தாங்க முடிவு பண்ணணும். அங்க என்ன பிரச்சனை, எதுக்காக கரண்ட் கட் ஆகுது அப்படின்றத அந்த அதிகாரிகள் மக்களிடம் தெரிவிக்கணுமா இல்லையா? எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் மின்சாரத்தை பல மணி நேரம் இந்த கடும் வெயில்ல நிறுத்துறாங்க அப்படின்னா குழந்தை உட்பட முதியவர்கள் வரை எல்லாருமே பாதிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கடும் கோபத்துக்கு ஆளாகிறாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்றதா இப்ப மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதே போல நன்றி சொல்லும் விழா அப்படின்னு சொல்லி திருச்சி கிழக்குல ஒரு பொதுக்கூட்டத்தை முடிவு பண்ணிருக்கீங்க. திருச்சி கிழக்குல நீங்க வெற்றி பெற்று அந்த தொகுதியை எனக்கு வேண்டாம் சொல்லி ஒதுக்கிதான் ராஜினாமா பண்ணிருக்கீங்க. அந்த மக்கள் எல்லாம் விஜய் நமக்கு எம்எல்ஏ இந்த தொகுதியில அப்படின்ற ஒரு பெருத்த நம்பிக்கையில உங்க மேல ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க இந்த ராஜினாமா பண்ண உடனே நீங்க அவர்களை போய் சந்திச்சிருக்கணும் இல்லையா? இதற்கு கூட நீங்க ஒரு கால அளவு எடுத்து பொறுமையா அங்க போயிட்டு நீங்க இந்த தேர்தல், அதாவது 5 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, இடைத்தேர்தல் வருது, ஸோ இந்த நேரத்துல ஒரு விழாவை நடத்தி இதன் பெயர் நன்றி தெரிவிக்கும் விழா அப்படின்னா நிச்சயமாக இதை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா அந்த இடம் எப்படி பார்க்கப்படுதுன்னா, விஜய் அவர்கள் இந்த 5 இடைத்தேர்தல் வருது 5 தொகுதிகளில். ஸோ நான் நிற்க வைக்கும் வேட்பாளர்களை பழைய மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளரும் விஜய் தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓட்டு போடணும். இந்த தொகுதியை நான் கைவிட்டேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இங்கே நான் நிற்கக்கூடிய வேட்பாளரையும் ஒரு விஜயாக கருதி நீங்கள் மீண்டும் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி பிரச்சாரம் பண்றது அந்த மக்களினுடைய முதுகுல ஏற்கனவே குத்துட்டீங்க. நீங்க தான் எங்களுடைய எம்எல்ஏ அப்படின்னு ஒரு நம்பிக்கையால தான் உங்க ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்க. ஆனா அந்த நம்பிக்கையை பாழாக்கிட்டு இந்த தொகுதியை நான் ராஜினாமா பண்றதுக்கு மிகுந்த வருத்தம் அடைகிறேன் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளல. இப்போ நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிறுத்தி அதுவும் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே, அதாவது இங்க ராஜினாமா பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல உடனே தாவேகாவில் இணையக்கூடிய வகையில சட்டமன்றத்தையே பாத்தீங்கன்னா கட்சி அலுவலகமாக மாற்றி குதிரை பேரம் நடத்தி இப்படியெல்லாம் எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு இப்போ போய் நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறீர்கள் அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு அந்த வேட்பாளர்களை நம்புவாங்க? ஏன் விஜய் என்ற ஒரு ஒற்றை முகத்தை நம்பிதானே ஓட்டு போட்டாங்க. ஆனா இன்னும் மக்கள் வாயில வரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆட்சி மாறிடுச்சு ஆனா காட்சி மாறல அப்படின்ற ஒரு வார்த்தை வருதா இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த சினிமா பிம்பத்தை இனிமேல் மக்கள் நம்புவாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஆனா விஜய் அவர்களினுடைய ஒரு நரேட்டிவ் என்னன்னா, நம்ம இப்ப போய் பேசினால்தான் சரியாக இருக்கும். அப்ப திருச்சி கிழக்கில் இவர் தான் நிற்க போறாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்களை நிற்க வைப்பதற்கான முயற்சியையும் இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஸோ திருமாவளவன் அவர்களை அங்க ஒரு வேட்பாளராக அறிமுகப்படுத்தும் கூட்டமாக கூட இந்த கூட்டம் மாறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் மக்களினுடைய நன்றியை பரிசாக தெரிவிப்பதற்காக வரல, அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்வைத்து அதை தான் மனதில் வைத்து இங்க மீண்டும் நாங்க நின்னா எங்களை தான் நீங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அன்பு கட்டளை இடுவதற்காக தான் நாங்க வராரு அப்படின்றதான் நம்மளால ஒரு முழுமையான ஒரு விஷயமாக உணர முடியுது. அதே போல அன்புமணி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். அது பாத்தீங்கன்னா பலராலும் பல கட்சியினராலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அதாவது விஜய் அவர்களினுடைய தாவேகாவை சேர்ந்த ஒரு 5 வேட்பாளர்களை இந்த இடைத்தேர்தலில் நிக்க வைக்க போறாங்க. அப்போ எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா எதிரிகள் எல்லாருமே ஒன்னாக கூடி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி ஓட்டுகள் பிரிந்தால் தானே வெற்றி வாய்ப்பு இவங்களுக்கு வருமா அவங்களுக்கு வருமான்ற ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அப்படி இல்லாமல் பல கட்சிகள் ஒரு நபருக்கு ஆதரவு என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி 5 வேட்பாளர்களை பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஆலோசனையை கூறியிருக்கிறார். நிச்சயமாக இது பாத்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா
உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு மாவட்டங்களிலும் சரி, மாநிலத்திலும் சரி, நாட்டிலும் சரி நடக்கலை இப்படிப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இது நடந்தது அப்படின்னா நிச்சயமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்க திமுகன்னு தனியா எடுத்தீங்கன்னா அவங்க தனித்து விடப்பட்டுட்டாங்க. ஆகவே இதுக்கப்புறம் அவங்க வந்து என்னதான் ஆட்களை நியமித்தாலும் இவங்களால அவங்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, கூட்டணி இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை திமுகக்கு இருக்கு. இப்ப கூட்டணி கட்சிகளே இல்லாம அனாதையா நிற்கும் போது அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா நாளுக்கு நாள் 1000 பேர் வந்து எங்க கூட இணைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் ஒரு பக்கம், ஆதவர்ஜுனா ஒரு பக்கம், புஷி ஆனந்த் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே ஆர்பி உதயகுமார் சொல்றாங்க, இதுக்கு பதிலாக நீங்க புள்ள பிடிக்கிற வேலையே செஞ்சுட்டு போயிடலாங்க, எங்களுடைய ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போய் நீங்க வந்து உங்களுடைய கட்சியில இணைத்துக்கிறது பேரு தான் மாற்றமா அப்படின்னு சொல்லி மக்கள் காரி துப்ப வேண்டிய விஷயத்தை அதிமுகவினர் இப்போ வந்து முகத்துக்கு நேராக காரி துப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலைகளை செய்யறாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ டைரக்டா போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் விசஸ் டிவிகே அப்படின்னு மாறுது. ஏன்னா எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதுக்கு அடுத்த நிமிடமே சீமானவர்கள் தட்டி கேட்கக்கூடிய வேலையை செய்யறாரு. உடனடியாக கண்டன அறிக்கையை மேற்கொள்றாரு. கோவை சிறுமி விஷயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்தி இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க. கனிமவளை கொள்ளை விஷயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியை சேர்ந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க போராட்டம் நடத்தி இருக்காங்க. சோ கொள்ளை நடந்துகிட்டு தான் இருக்கு, ஆட்சி மாறினாலும் அந்த கொள்ளைகள் தடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தமிழர் கட்சி உடனுக்குடன் வந்து டிவிகேவை தட்டி கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளினுடைய ஒரு எண்ணம், ஒரு திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா 108 எம்எல்ஏக்களையும் தெரிக்க விடக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய நபராக திரு சீமான் அவர்களால் முடியும். ஆகவே 5 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் சீமான் அவர்களை நிற்க வைத்து நம்ம வந்து போட்டியிட வைத்தால் 108 எம்எல்ஏக்களையும் கேள்விகளால் துளைத்து விடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை, ஒரு திட்டத்தை இந்த முக்கிய புள்ளிகள் தீட்டி வருகிறார்கள். அப்படி சீமான் அவர்களை ஒரு பொது வேட்பாளராக இவங்க அறிவிச்சு எந்த கட்சியும் பிரச்சாரத்துக்கு போவாம நாங்க வேட்பாளரை நிறுத்தல, சீமானுக்கு எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எந்த ஓட்டுகளும் பிரியாமல், ஏன்னா வந்து டிவிகேக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த தேர்தல் நடப்பதற்கு இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 20 நாட்கள்லயே மக்கள் போராட்டம் பண்றாங்க, காரி முகத்துல துப்பாத குறையா பல கேள்விகளை கேட்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3-4 மாதத்துல இந்த அவல நிலை நீடிக்க 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 தேவைக்காவுக்கு எதிராக எதிர்ப்பு அலை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக மாறும் இல்லையா? அந்த எதிர்ப்பு அலையினுடைய ஓட்டுகள் பிரியாம சீமானவர்களுக்கு விழும்போது சீமானவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வது என்பது உறுதியான ஒரு விஷயமாக மாறிடும். அப்போ நாம் தமிழர் கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு பாதையில இந்த பக்கம் டிவிகே, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய மாற்று அரசியல், இது எல்லாத்தையும் சேர்த்து முன்னாடி வைக்கும்போது ஒரு பக்கம் கொள்கை அரசியல், ஒரு பக்கம் சினிமா மோகத்தில் ரீல்ஸ் செய்யக்கூடிய அரசியல், இதையெல்லாம் எடுத்து மக்கள் மத்தியில வந்து பேசும்போது சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும் போது மக்கள் புரிஞ்சுப்பாங்க உண்மையான மக்களின் பிரதிநிதி யார், இவரை நம்ம தவறு விட்டது தவறு என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா 5 வருடம் கழித்து அதன் பிறகு தேர்தல் வந்தாலும் அதன் பிறகு நாம் தமிழின் ஓட்டை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஒரு நிலையை சீமானவர்கள் உருவாக்கி விடுவார். ஸோ வந்து இப்படிப்பட்ட ஒரு பிளானை வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் தன்னுடைய வாயால வெளிப்படுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்ல, இதை கேட்ட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய ட்விட்டர், அவங்கவுங்களுடைய ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா #சீமான் அப்படின்னு போட்டு இந்த விஷயத்தை வைரல் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதாவது சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிற்கணும், சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போகணும், மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசணும், அவர் ஒருவரால் மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தன்னெழுச்சியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவங்க பொது வேட்பாளராக சீமானை நிறுத்துவாங்களோ இல்லையோ, ஆனா தனிப்பட்ட 5 தொகுதிகளிலும் சீமானவர்களின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை நிறுத்தும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் செய்வார்களோ செய்ய மாட்டார்களோ என்பதை தாண்டி மாற்று அரசியல் என்ற வேகத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது. சோ இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்து கொண்டே இருக்கு. டிவிகேவினுடைய ஆட்சியின் அவல நிலையை பார்க்க மக்கள் வந்து அந்த அதிருப்தியில நாம் தமிழர் கட்சி வேணும்,
சீமானவர்கள் சட்டமன்றத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சியும் இதை நிச்சயமாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஸோ தம்பிகள் தங்கைகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணனிடம் வந்து இதை பேசுவாங்க. அண்ணா நீங்க ஒரு தொகுதியில நில்லுங்க, நிச்சயமா நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை அண்ணனுக்கு கொடுத்து இந்த முடிவை எடுத்து சீமான் அவர்கள் நின்று ஜெயித்தார் அப்படின்னா மக்கள் பிரச்சனை மக்கள் பிரதிநிதியாக சீமான் அவர்கள் நிச்சயமாக சட்டமன்றத்தில் தன்னுடைய குரலை கொடுப்பார் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வந்து நாங்க பிரச்சனைகளை தீர்க்கிறோம் அப்படின்றத தாண்டி ரீல்ஸ் போடுவதை தாண்டி இவங்க இதுவரை என்னென்ன பிரச்சனைகளை நம்ம விட்டு வச்சிருக்கோம், அதாவது இன்னைக்கு கோட்டூர்புரத்துல ஒரு போராட்டம் நடக்குது, நம்ம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில கூட என்னன்னா பட்டா வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு 195 வீடுகள் அலர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா ஒதுக்கல அப்படின்னு சொல்லி சித்ரா நகர் மக்கள் போராடுறாங்க. ஆனா அவங்க உண்மையாலே அந்த ஃபைல்ஸ் எங்களுடைய டேபிள்கே வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல உண்மை என்னென்ன ஃபைல்ஸ் நிலுவையில் இருக்கு, இதெல்லாம் எப்போ முதல்ல அப்ரூவல் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு துறை ரீதியாக அப்ரூவல் பண்ண வேண்டிய வேலைகளை முதல்ல அப்ரூவல் பண்ணோம். ஏன்னா பல பாலங்கள் கடந்த ஆட்சியில தொடங்கி வேலைகள் நடக்காம இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து தொடங்கி மக்கள் பணிக்கான வேலைகளை தொடர்ந்து பண்ணுங்க, அதன் பிறகு புதிய நீங்க திட்டங்களை உருவாக்குவதற்கு டைம் கேட்டது அப்படின்றது நியாயமான விஷயம். ஆனா தொடங்க வேண்டிய வேலைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை எல்லாமே எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைத்தீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஆட்சி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே அப்ப 5 வருஷம் ஆகணும்னா அப்ப 5 வருஷம் வரைக்கும் மக்கள் எந்த பலனும் இல்லாம அப்படியே ஓட்டு போட்டவர்கள் நிற்கதியாக இப்படி நாளுக்கு நாள் போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா மின்சாரத்துக்கு கூட இன்னைக்கு வந்து ரோட்ல போராடக்கூடிய நிலை வெறும் 20 நாட்கள்ல வந்துடுச்சு அப்படின்னா 5 வருஷத்துல நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத மக்களாகிய நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். அப்ப அமைச்சர்கள் வந்து தன்னை முதன்மைப்படுத்தணும், மக்கள் மத்தியில நம்ம ஃபேமஸ் ஆகணுன்றதை மட்டும்தான் பாக்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ தொழில்துறை அமைச்சர் வந்து விஜய் போலவே கோட் அணிந்துட்டு வந்து பேசுறாங்களா? எங்க ஏற்கனவே நிலுவையில பல MOU இருக்கும், என்னென்ன MOUக்குள்ள முதல்ல நம்மளால அப்ரூவல் கொடுக்க முடியும், ஏன் இந்த கம்பெனியை வந்து உள்ள அலோவ் பண்ணாம இருக்காங்க, என்ன பிரச்சனை, இதை அலோவ் பண்ணா எவ்வளவு முதலீடு வரும் அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அந்த MOU எல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணி ப்ராசஸ் பண்ணாம நீங்க நான் வந்து தொழில்துறை அமைச்சர் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரீல்ஸ் அதுக்கு போட்டிருக்காங்க. ஆர்த்தி அவங்களோட, அதாவது 10 அடியில தண்ணி வரும், பக்கத்திலேயே ரயில்வே ஸ்டேஷன், எட்டி பார்த்தா விமானம் தெரியும் அப்படின்னு அந்த ஆர்த்தி அவங்க பேசின ரீல்ஸோட இவங்களோட ரீலை ஒப்பிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு கோமாளித்தனமாக இந்த அமைச்சர்களை வச்சு மாத்திட்டு இருக்காங்க. திருச்செந்தூர் கோயில்ல 4000 ரூபாய் வாங்குறாங்கன்னு ஒரு சாமானிய மனுஷனுக்கும் தெரியுங்க. அது ஆய்வு என்ற பெயர்ல நீங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை திரையிட்டு காட்டி அவங்களுடைய குடும்பங்களை நீங்க அசிங்கப்படுத்துவதற்கு பதிலாக நீங்க அங்க ஒரு டீம் இருக்கும், விஜிலன்ஸ் டீம், அந்த விஜிலன்ஸ் டீம் அனுப்பி என்ன நடக்குது என்பதை கண்டு அங்க வந்து ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தா டிஸ்மிஸ் பண்ணுங்க. அதை நீங்க திரையிட்டு தான் டிஸ்மிஸ் பண்ணணும்னு இல்லை இல்லையா? அதை டிஸ்மிஸ் பண்ணாலே அது ஒரு செய்தி தானே. இப்படியெல்லாம் வந்து அவர்களுடைய நலனையும் பார்த்து இதை வந்து ஒரு வைரல் செய்தியாக ஆக்குவதற்கு முயற்சி செய்யாமல் கடமையை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைச்சராக இப்ப இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர்கள் இல்லை என்பதுதான் மக்களினுடைய கோபமாக இருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மோகத்துல எல்லாத்தையுமே ரீல்ஸாக வெளியிட்டால் நாளைக்கு மக்களினுடைய பிரச்சனை எல்லாம் எப்படி போய் நிற்கும் அப்படின்றதே கேட்பதற்கே பயமாக இருக்கு. ஆகவே மக்களே புரிந்து கொள்ளுங்க, இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து மக்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை வந்து சரியான வாய்ப்பா பயன்படுத்தினாதான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத நிச்சயமாக இந்த சூழல்ல மக்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றத தான் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.